இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட காலையில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னப்பா செய்யன்னு கேட்டேன். அவங்க நேரத்தில் மீன் குழம்பு இருக்காமான்னு கேட்டாங்க. இருக்குப்பான்னு சொன்னேன். உடனே அப்போ எனக்கு கோதுமை தோசை சுட்டு கொடுப்பல அதுவுமே செஞ்சு கூடான்னு சொன்னாங்க. அந்த கோதுமை தோசை எப்படி செஞ்சேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பழுத்த பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே குறப்பாக அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி சேர்த்து கையை விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு வச்சுருங்க. கரைச்சிட்டு தோசைகள் சூடானதும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை ஊற்றிட்டேன். ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி நல்லா மாற்றி போட்டு எண்ணெய் ஊற்றி முறுன்னு சுட்டு எடுத்து வச்சுருங்க. இது ரொம்பவே நல்லா இருந்து. இந்த மாதிரி தோசை வந்து பேச்சுலர் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு அவசரத்துக்கு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கும் ஹெல்த்தாக இருக்கும். உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். பார்த்துங்க, இட்லி பொடி இருந்தால் கூட அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் ஒரு கேரட் இருந்தால் துருவி சேர்த்துருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.